ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக நாளில் இந்த தாயானவள் இந்த நேரத்தில் உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் இது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. என் பிள்ளையே, எத்தனையோ புண்ணியங்களை நீ செய்திருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கினை உனக்கு நிச்சயமாக இன்று கேட்க முடியும். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது நாள் வரையிலும் எத்தனை சோதனைகளை கடந்து வந்தாய், இனிமேல் என்ன விஷயம் நடக்கப் போகிறது, இனியும் கஷ்டகாலம் தானா அல்லது இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் தானா என்பதை உன் அம்மா வெளிப்படையாக உனக்கு சொல்லிவிடவும் வந்திருக்கின்றேன். அது மட்டும் அல்லாமல் உனக்கு சில வரங்களை கொடுப்பதற்காகவும் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாமே உனக்கு கடினமானதுதான். ஒவ்வொரு பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று அப்பாடா என்று பெருமூச்சு விடுவதற்குள்ளாகவே அடுத்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் தலை தூக்கி விடுகின்றது. என் பிள்ளையே, இப்படி மாறி மாறி பிரச்சனைகள் என்று வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனைகளை தாங்கி வந்து கொண்டிருந்த என் பிள்ளை, இன்று இந்த நேரத்தில் என் வாக்கினை கேட்பதன் மூலமாக இனிமேல் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உன்னை நன்கு அறிந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா? இன்று உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக இதில் ஏதோ உனக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீ கேட்டால் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் பிள்ளையே, ஏனென்றால் நான் நல்லது நடக்கும் என்று சொல்வேன், அதை நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்டுவிட்டு நடந்தால் பார்ப்போம் என்று நினைப்பாயானால் நிச்சயமாக அதன் பிறகு அவை நடக்கும் பொழுது உனக்கு மனதிற்குள் எந்தவிதமான உணர்வுகளும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் நான் இதை உன்னிடம் சொல்கின்றேன். நீ இதையெல்லாம் நடக்காது என்று நினைத்து விட்டு விடாதே. ஒரு முயற்சியில் நீ இறங்கிவிட்டாய் என்றால், ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று வெறியோடு இறங்கிவிட்டாய் என்றால் அதிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக் கூடாது. எப்பொழுது கிடைக்குமோ அப்பொழுது அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அதனை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாது. என் தங்கமே, கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பியது அல்ல வாழ்க்கை, சந்தோஷங்களும் நிரம்பியதுதான் வாழ்க்கை. இப்பொழுது ஒரு பிரிவில் நீ இருக்கின்றாய் என்றால் அந்த உறவு உன்னோடு இருந்த நாட்களில் இருந்த சந்தோஷத்தை நினைத்து பார்த்து உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்து. இங்கே வாழ்க்கையில் பாதி பிரிவுகள் இது போன்ற நல்ல நினைவுகளை நினைவுபடுத்த தான் பிரிந்து சென்று விடுகிறார்கள். இந்த காலம் கொடுத்த கஷ்டத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு இவை கொடுத்த சந்தோஷத்தை மறந்துவிட்டு நிற்பதனால் தான் இத்தனை பெரிய சோதனைகள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. என் தங்கமே, சரி, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எத்தனை சோதனைகள் வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும், எத்தனை பிரிவுகளை வேண்டுமானாலும் சந்தித்து இருக்கட்டும், இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இது சத்திய வாக்கு. என் பிள்ளையே, நான் அத்தனை சாதாரணமாக எல்லாம் யாருக்கும் இந்த வாக்கினை கொடுத்து விடுவது கிடையாது. ஒருவேளை என் பிள்ளை மீண்டும் மீண்டும் உனக்கு இந்த தாய் என் வாக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்னும் ஓரிரு நாட்களிலோ சில நாட்களிலோ உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும். எத்தனை கஷ்டங்களை கடந்த உனக்கு இதுவெல்லாம் அத்தனை பெரிய விஷயம் கிடையாது, மிகவும் சாதாரணமான விஷயங்கள் தான். இதையெல்லாம் சொடுக்க போடும் நேரத்தில் என் குழந்தை நீ வென்று காட்டி விடுவாய். யாருக்காக இத்தனை கஷ்டங்களை எல்லாம் கடந்தாயோ அவர்கள் இன்று உன்னோடு இல்லை என்பதை ஒரு வகையில் உனக்கு வருத்தமாக இருந்தாலும் நாம் இது போன்றவர்களை அடையாளம் கண்டுகொண்டோம் என்கின்ற சந்தோஷத்தில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் வாழ்க்கை. யாரும் நிலைத்திருப்பதில்லை. நிலை பெற்று இருக்கின்ற உறவுகள் உன்னிடத்தில் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நீ கஷ்டப்படும் பொழுது நீ சொல்லாமலேயே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, எது வந்தாலும் வாழ்க்கையில் அதனுடைய நிலை உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் சிந்திக்காதே. உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது.
அந்த உறவு உன்னை விட்டு விலகி நல்லதொரு உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, இவையெல்லாம் உனக்கு ஒரு கனவு போல நடக்கும். நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீ நினைத்து ஆச்சரியப்பட போகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நீ எதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ உனக்காக எப்பொழுதும் உன்னோடு வைத்துக் கொண்டிருப்பது இந்த தாயானவள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன்னை சுற்றி சுற்றி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ என்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் நான் உனக்கு வாக்கு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நான் உன்னுடைய சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லது நடக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உறக்கச் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அதனால் என் பிள்ளையே, நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் நடக்காதோ என்று பயந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக் கூடாது அல்லவா? நடக்காது என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து நீ பின்வாங்கிவிடக் கூடாது அல்லவா? அப்படியானால் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் உன்னை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றேன். நான் சொல்லிவிட்ட பிறகு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் அந்த வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாரோ ஒருவர் உன்னை வாழ்க்கையில் ஏமாற்றி விட்டார்கள் என்பதற்காக எல்லோரையும் தவறாக நினைக்க வேண்டாம். ஒருவரினுடைய பேச்சுக்கள், ஒருவரினுடைய வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையுமே சரியாக புரிய வைக்கும். என் தங்கமே, ஒருவரை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் அத்தனை கடினமான விஷயம் எல்லாம் கிடையாது. உனக்குள் இது நாள் வரையிலும் இருக்கின்ற திறமைகள் நிச்சயமாக யார் யார் இந்த வாழ்க்கையில் உண்மையானவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்வில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இனி ஒருபோதும் நீ இந்த சோதனை கட்டத்தில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய சோதனை காலம் முடிந்து விட்டது என்று என்னை நீ உறுதியாக சரணடைந்து விட்டாய். அன்றே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகி விட்டது. இன்று நீ சாதாரணமாக சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால் எதை நினைத்தும் வேதனைப்படாதே. நீ ஆசைப்பட்டதை அடைந்து விடுவாய். நீ நினைத்த வாழ்க்கையை பெற்று விடுவாய். எதன் மீது ஆசை கொண்டு நியாயமான கனவுகளோடு என் பிள்ளை பயணித்துக் கொண்டிருந்தாயோ அதை உனதாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி ஒரு நாளும் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு வராது. என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்தால்தான் அது உனக்கு கவலைகளை கொடுக்கும். அதை பற்றி சிந்திக்காமல் இருந்து பார். அடுத்த வேளையில் உன்னுடைய கவனத்தை செலுத்தி பார். நிச்சயமாக அந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்காது. மாற்றங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இதைவிட உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும் என்பதையும் நீ சிந்தித்து பார். என் குழந்தையே, இது நாள் வரையிலும் இரவு நேரங்களில் நீ எத்தனையோ வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் குறைந்தபட்சமாக மாற்றங்களையாவது கொடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் வாழ்வில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் உன் குலதெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான், வேறெதுவும் கிடையாது. என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில்
நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா? அவர்கள்தானே முதன்மையானவர்கள். நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும், உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ, உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் தான் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள். அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான். நிச்சயமாக உனக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் தீர்வு அவர்களிடம்தான் அதிகமாக இருக்கும். அவர்கள் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அம்மா நான் அப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். நான் தனித்து நின்று எதையும் உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. உன் குலதெய்வத்திடம் இருந்து கருத்து கேட்டுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்ற முடிவுகளை நான் எடுக்க முடியும். இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ வேதனைகளை அனுபவித்திருப்பாய், எத்தனையோ கஷ்டங்களை கண்டிருக்கின்றாய், எத்தனையோ சோதனைகளையும் நீ கண்டிருக்கின்றாய். பல சோதனைகளை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுதுதான் உணரத் தொடங்கி இருக்கின்றாய். அதனால்தான் இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் குலதெய்வத்தின் வாக்கு கிடைப்பது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது என் தங்கமே. அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என்றென்றைக்கும் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை நீயே வேண்டாம் என்று தள்ளி நிற்க சொன்னாலும் அவர்கள் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நிற்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய உன் குலதெய்வம் இன்று உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த வாக்காக இருக்கும். என் குழந்தையால் மறக்க முடியாத நல்ல வாக்காக இருக்கும். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதை உன் குலதெய்வம் கண்டதினால்தான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறார்கள். அதற்கும் என் பிள்ளைக்கு சந்தேகம் வரும் அல்லவா? குலதெய்வம் என்னிடத்தில் பேச வேண்டியதுதானே, எதற்காக உன் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் உனக்கு வரத்தானே செய்யும். என் தங்கமே, உன்னுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இப்பொழுதே உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். நீ என்னோடு அதிக அன்போடு இருப்பதனால் என் மூலமாக உன்னை காண வந்திருக்கின்றார்கள். அப்படியானால் ஒரே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் கண்டுவிட்ட பலன் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? என் தங்கமே, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடத்தை பிடித்திருக்கிறேன் என்பது நான் நன்கு உணர்ந்த விஷயம்தான். என் பிள்ளையே, நீண்ட நாளாக உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கஷ்டத்தை புரிந்துதான் அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாறிவிடும். குலதெய்வம் இன்று உனக்கு தருகின்ற வாக்கினை சரியாக கேட்டுக்கொள். அதை உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கின்ற முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்றுதான் சொல்கின்றார்கள். ஒரு கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வரப் போகின்றாய். உன்னை கை நீட்டி பேசிய ஒருவர் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகின்றார். உன் மனதினை காயப்படுத்திய ஒருவர் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். குலதெய்வத்தின் முன்னால் நின்று யாரெல்லாம் உன்னை சபித்தார்களோ அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற விஷயங்களை கண்டு மனம் வேதனை பட போகின்றார்கள். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படாமல் என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே
அடிப்படையாக கொண்டது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே இனி உன்னுடைய மனநிலையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லோரும் ஒரு நாள் இந்த தாயானவள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தி கொடுத்தாள் என்று நிச்சயமாக யோசிக்கின்றபடி உன் வாழ்க்கையில் அம்மா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேதனைப்பட்டு நின்றாயோ, அந்த நேரத்தில் எல்லாம் உன் குலதெய்வமும் உன் தாயானவள் நானும் உன்னை காக்க வந்திருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நீ மறந்துவிடக் கூடாது. ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய துணியாதே. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு சரி என்று தோன்றிவிட்டது என்றால் யார் சொன்னாலும் அதன் பிறகு அதை நீ நிறுத்தி விடாதே. நல்லபடியாக அதை செய்து நீ வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடையாமல் விட்டுவிடக் கூடாது. உன்னுடைய முயற்சி இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது போல இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் சந்தோஷத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்றென்றைக்கும் உன்னுடைய குலதெய்வம் துணை இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்னாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாரோ என் தங்கமே, என்றெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வருகின்றாளோ அன்றெல்லாம் என் கூட உன்னை காண உன் குலதெய்வமும் வருகிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் செய்வதாக இருந்தாலும் நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசித்துதான் உனக்கு செயல்படுத்துவோம் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ கேட்பதை தெளிவாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு கொடுக்கின்ற தெய்வங்களும் எதையும் யோசிக்காமல் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதையும் கண்மூடித்தனமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்து சேராது. உனக்கு பிறகு அதனால் நீ படுகின்ற கஷ்டங்களை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. எதை கொடுக்க வேண்டுமோ அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நாங்களே தேடி வந்து கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்துவிட்ட எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர போகின்றாய். அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே. அவர்கள் நிச்சயமாக உன்னை நினைத்து வருத்தப்படதான் செய்கின்றார்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை தான் உன் குலதெய்வம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாமல் இரு. நான் உன் வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் குழந்தையே, உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா? உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ தடம் புரண்டு சென்று விடாதே. நல்லது நடக்கின்ற நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னை காண வந்திருக்கிறது என்றால் என் பிள்ளையே, இனி இந்த வாழ்க்கையில் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு விட்டால் போதும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கண்கலங்கி நிற்கப் போகின்றார்கள். என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். குலதெய்வ வாக்கை தவிர்த்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய மிகப்பெரிய கேள்விக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு பதில் வந்திருக்கின்றது. என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்ததற்கு மிகவும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வினை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். நான் இங்கே கண்ணீர் சிந்துகிறேன், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல். ஆனால் என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், என்னை மனம் வருந்த வைத்தவர்கள் அங்கே நிம்மதியாக இருப்பதற்கு என்ன காரணம் தாயே என்று என் பிள்ளை நீ
என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? இந்த கேள்விக்கு உனக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நீ எத்தனையோ கண்ணீர் சிந்தினாய். சரி, நீ இப்படி கண்ணீர் சிந்துவதற்கு யார் காரணம் என்று ஒரு நொடி உணர்ந்து பார்த்தாயா? உண்மையாகவே நீ இப்பொழுது சிந்திய இந்த கண்ணீருக்கு அவர்கள் உண்மையில் தகுதியுடையவர்கள் தானா? அவர்கள் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுத்தது நியாயம்தானா என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் உனக்கே பாதி பதில் அப்பொழுதே கிடைத்திருக்கும். சரி, அவர்கள் சொல்வதை சொல்லிவிட்டார்கள், நீயும் அழுவதை அழுது விட்டாய். இப்பொழுது உன் குலதெய்வம் இதற்கு பதில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இது உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டிய காரியமாக மாறிவிட்டது. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் உன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இடையே ஆனது. குலதெய்வம் 2 பேருக்குமே தெய்வமாக உனக்கு இருக்கலாம், அவர்களுக்கு இல்லாமலும் போகலாம். ஆனால் உன் குலதெய்வம் அப்படி அல்ல. இருவருக்குமே உன் குலதெய்வம் ஒன்று என்பதனால் இப்பொழுது அவர்கள் இதற்கு பதில் தர வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ சிந்திய கண்ணீர் அவர்கள் மனதை அல்லவா ரணமாக்கிவிட்டது. நீ தேவையோடுதான் கண்ணீர் சிந்தினாய், தேவையில்லாமல் கண்ணீர் சிந்தவில்லை. இதுவெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். என் குழந்தையே, நீ தவறுகள் செய்திருந்தாலும் சரி, தவறுகள் செய்யாவிட்டாலும் சரி, அதற்கு என்ன விஷயங்கள் என்ன காரணங்களாக உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நீ சரியான கோணத்தில் எதிர்கொண்டு இருக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அழுது உன்னுடைய நிலையில் இருந்து நீ இறங்கி வந்திருக்க கூடாது. என் குழந்தையே, நீயாகவே உன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்ததனால் இன்று உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் ஏராளமாகிவிட்டது. நீ இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் இந்த காரியங்களை செய்தார்கள். இப்பொழுது சந்தோஷமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு நீ இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றுதான் உன்னுடைய குலதெய்வம் சொல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் நீ இன்னமும் சில செயல்களை வேண்டாதவைகளாக செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள். யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அதை இழுத்து உன் தலையில் போட்டுக்கொள்வதே மிகப்பெரிய வேதனைக்குரிய செயலாகும். அவர்கள் நினைக்கின்றார்கள் அடுத்தவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மனம் இறங்குவதில் தவறில்லை. அதற்கு அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்டால் மட்டும்தானே செய்து கொடுக்க வேண்டும். மாறாக நீயாகவே உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாளை உன்னுடைய கஷ்டங்களுக்கு யாரும் உனக்கு உதவிக்கு வராமல் நீ நிற்கும் பொழுது அது எத்தனை பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக கைமாறு கருதாமல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கின்றேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். என் தங்கமே, வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் பல மாற்றங்கள் வந்துவிட்டது. முன்பு போல இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இல்லை. ஒரு உதவியை செய், அதற்கு கைமாறு எதிர்பார்ப்பது மட்டும் அல்லாமல் அந்த உதவிகளை செய்தவர்களுக்கே குழி தோண்ட நினைப்பதுதானே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களின் மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்க ஒருவரும் ஒரு அளவு கூட சிந்திப்பது கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரிதான் என்று எல்லாவற்றையும் விட்டுவிடக் கூடாது என்றுதான் உன் குலதெய்வம் சொல்கின்றார்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றெல்லாம் இப்பொழுது கிடையாது. உண்மையில் எவரினுடைய வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டுமே உனக்கு வேண்டியவர்கள். உனக்கு யாருடைய வார்த்தைகள் உனக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கின்றதோ அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள். இப்பொழுதெல்லாம் இப்படிதான் உனக்கு இருக்கின்ற உறவுகளை கணிக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் நீ உறவுகள் என்று எண்ணி தேவையில்லாத நட்புகளை வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, தெரியாதவர்கள் கூட ஓடி வந்து உதவிகளை செய்து கொடுத்து விடுவார்கள். தெரிந்தவர்கள் இங்கே உதவிகளை செய்வது கிடையாது. தெரிந்தவர்கள்தான் அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்தால் எங்கே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடுமோ என்று எண்ணி அதை செய்ய மறுக்கின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்கள். அதனை உனக்கு புரிய வைக்க வேண்டும். அதன் பிறகாவது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழவும் தொடங்கி விடுவாய். இனியும் இந்த சூழ்நிலைகள் இப்படியே இருக்கும் என்றால் நீ உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் இப்படி
இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வேதனையை அனுபவிப்பேன் என்றால் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது அல்லவா? உன்னுடைய குலதெய்வம் அதைதான் சொல்லி அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல், இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி நடத்துகின்ற தெய்வமாக நான் இருப்பேன் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரை விட்டுவிட வேண்டும் என்பது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைத்த சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்து யார் உன்னை அள வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன் குலதெய்வம் இன்னொன்றையும் சொல்லி இருக்கின்றார்கள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிற்கப் போகின்றார்கள். அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுப்பதற்கு முன்பாக சற்று சிந்தித்து இருந்தால் இன்று அவர்கள் நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்று உன் குலதெய்வத்தின் கையால் தண்டனை பெறுவதற்கு தயாராக நிற்கின்றார்கள். இனியாவது இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை மற்றவர்கள் மீது செலுத்தாமல் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்பதை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். எப்பொழுதுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது. உன் குலத்தில் இருக்கின்றவர்கள் தானே என்று அவர்கள் யாரையும் விட்டுவிடுவதில்லை. அவர்கள் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று எப்பொழுதும் கிடைத்தே தீரும் என்றுதான் சொல்கின்றார்கள். அந்த தண்டனையை அவர்கள் இந்த வாழ்க்கையில் அனுபவித்தே தீருவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இல்லையே, நீ மட்டும் மனதார எந்த துரோகத்தையும் செய்து விடாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் கெட்ட மனிதர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி இருக்க பழகிக்கொள். அவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு அவசரப்பட்டு நீ அழுது உன்னுடைய பலவீனத்தால் உன் சந்தோஷத்தை நீயே இழந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை தான் கொண்டு வந்திருக்கிறார். என் தங்கமே, என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வராகியாகிய என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்க நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்றிருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றார்கள். ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி கிடக்கின்றது. உன்னுடைய உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதற்கு மதிப்பு கொடுக்காமல், தேவையில்லாத கோபதாபங்களால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கின்றது, யார் மீது தவறு இல்லை என்று. என் தங்கமே, உன் மீது தவறு இல்லை என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னோடு பேச, உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க, உன் மனதிற்கு நல்ல ஆறுதல் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் இன்று நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதைக் கண்டு அவர்கள் சிறிது மனவேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் உன் மீது தவறு இல்லை, உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கின்றது. நயவஞ்சகத்தால் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை தான் நீ விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அந்த நயவஞ்சகர்களை விட்டுவிட்டு உன்னிடம் பேசுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள். என் குழந்தையே, அவர்கள் சொன்னதை நான் உன்னிடம் சொல்கிறேன், கேள்.
என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக இந்த தாய் நான் உன்னுடைய குலதெய்வம் அமைத்து கொடுத்தபடி தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வாழ விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்ன செய்தாலும் உனக்கு இடைஞ்சல்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னை தான் வணங்குகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை தான் கொடுத்தேன். ஆனால் அவர்கள் தீய வழியை தான் நாடி செல்கின்றார்கள். நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன். ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்துவார்கள் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களினுடைய மனநிலை, அவர்களினுடைய போக்கு எதுவும் உன் தாயானவள் எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வமான அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் சில தண்டனைகளை மறைமுகமாக கொடுத்து பார்த்தேன். ஆனால் அந்த தண்டனையை அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை. அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தெரியாதது போல நடந்து கொண்டு திரிகின்றார்கள். என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன்னை சுற்றி உன்னை காயப்படுத்துபவர்களுக்கானது இனிமேல் அவர்கள் கைகளில் வந்து சேரும். நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்ன வாய் அவர்களே அழிக்கப் போகின்றார்கள். என் தங்கமே, நீ நினைக்கலாம் நம் குலதெய்வம் அவர்களுக்கு இது போன்ற வழிகளை செய்யக்கூடாது, அவர்களுக்கு இது போன்ற காயத்தினை ஏற்படுத்த கூடாது என்று நீ நினைக்கின்றாய். ஏனென்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா? எல்லோருக்குமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? நீ நினைத்ததன் பலன்தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ நினைத்தது யாருக்காக என்பதை ஒரு முறை சிந்தித்திருக்க வேண்டும். நயவஞ்சக கூட்டம், சூழ்ச்சிகளினால் மற்றவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கின்ற கூட்டம், எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் அதிலும் திருந்தாத கூட்டம். அவர்களுக்காக அல்லவா நீ உதவிகளை செய்ய நினைக்கின்றாய்? அவர்களுக்காகத்தானே இப்போது இறக்கப்படுகின்றாய்? நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு சிறு துளியேனும் மதிக்காமல் உனக்கு ஒரு சிறு துளி கூட நன்றி என்கின்ற உணர்வினை காட்டாமல் இருக்கின்றார்கள். எத்தனை செய்தாலும் இனியும் அவர்களுக்கு அந்த நன்றி இருக்க போவதில்லை. எதிர்பார்ப்பதும் தவறான விஷயம். ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை தீய சக்தியின் பிடியில் இருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டுவது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. என் தங்கமே, நீ வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும் பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய், அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ, நம்மை சுற்றி சுற்றி நமக்கு செய்ய நினைத்த தீய வினைகளாக இருக்கும் என்று. என் தங்கமே, நிச்சயமாக அவர்களின் சாபங்களோ அவர்கள் தீய வினைகளும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பலிக்காது. இதுவரை பலிக்கவும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே காரணமாக இருக்கின்றார்கள். அர்த்தமற்ற கோபங்கள், தேவையில்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்பது, இது போன்ற செயல்களால் உன்னுடைய உண்மையான அன்பினை வெறுத்து ஒதுக்கி இப்பொழுது வாழ வழியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை பிரிந்தவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ ஒருபோதும் எண்ணி விடாதே. நான் என் குழந்தையை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தினை ஒருபோதும் வழங்கிவிட மாட்டேன். அது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் நிச்சயமாக உணரும் வரை இந்த தாயானவள் அவர்களுக்கு பாடத்தினை புகட்டி கொண்டுதான் இருப்பேன். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமான நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீ சந்தோஷமான மனநிலைக்கு மாற போகின்றாய். உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிக்க போகின்றார்கள். உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கை மீண்டும் உன்னிடமே வந்து சேர போகின்றது. நீ உனக்கு யாரெல்லாம் நல்லது செய்யவில்லை, உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள், உனக்கு
தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்று நினைக்கிறாயோ, அவர்களை எல்லாம் நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அவர்களை எல்லாம் ஒரு ஆளாக நீ மதிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. உன் முன்னால் வந்து நின்றால் கூட யாரோ என்று கடந்து சென்று கொண்டே இரு. ஒருபோதும் அவர்களினுடைய உறவை நீ ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க தேவையில்லை. இந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் தொடரப்போவதும் இல்லை. நிச்சயமாக ஏதாவது ஒரு இக்கட்டான கட்டத்தில் உன்னை யாரென்று தெரியாதது போல நடந்து கொள்வார்கள். நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றிருக்கின்ற மனிதர்களின் மனநிலை எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. எல்லாம் தனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது. என் குழந்தைகளை நான் என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதில் இது போன்ற நயவஞ்சகர்கள் இருக்கும் பொழுது நானே ஒற்றுமையாக இருப்பதே எப்படி என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டேன். இது போன்ற நயவஞ்சகர்களின் பிடியில் என்னுடைய குழந்தை சிக்காமல் இருப்பதே நல்லது என்பதை உணர்ந்து கொண்டேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னுடைய குலதெய்வம் என்னை கைவிடாது, என்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்று நீ நல்ல எண்ணத்தோடு நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். அதே சமயத்தில் உன் குடும்பத்திலேயே இருப்பவரே அவருக்கு நல்லது செய்வேன் என்று நினைத்து கொண்டு அவர் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல், நேர்மை என்பது துளி கூட இல்லாமல் செயல்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருபோதும் என்னுடைய ஆசிகள் அவர்களுக்கு கிடைக்காது. என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்தினை வாக்கினை கேட்டாய் அல்லவா? ஒருபோதும் உனக்கு நயவஞ்சகத்தை செய்பவர்கள், உனக்கு துரோகத்தை செய்ய நினைப்பவர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் துணை போகவும் மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் மாட்டார்கள். உன்னுடைய உண்மையான என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.